கேம்ல திவ்யாவும் ஒரு தப்பு பண்ணாங்க. என்னன்னா ஸ்டார்ட்டிங்ல வந்து இப்போ டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருந்து டாஸ்க் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு பிக் பாஸ் சொல்ட்டார். சொன்ன உடனேயே இப்ப லஞ்சுக்கு நாங்க என்ன பண்றது? நாங்க ரெடி ஆனோம். எல்லாமே இது பண்ணிட்டோம். எங்களுக்கெல்லாம் பசிக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கும் பசிக்குது. என்ன பண்றதுன்னோனே, சரி ஓகே. கெஸ்ட்டுங்க வர்றதுக்குள்ள நீங்கலாம் சாப்ட்டுருங்க. எதுவோ செஞ்சு ப்ரொசீட் பண்ணுங்க. செஞ்சு சமைச்சு சாப்ட்டுருங்க. எம்ப்ளாயீஸோட லஞ்ச் பிரேக் மாரி இத கன்சிடர் பண்ணி உட்கார்ந்து சாப்பிடுங்க. எப்ப வேணாலும் கெஸ்ட் வரலாம்னு பிக் பாஸ் சொல்ட்டாரு. இல்ல, இல்ல இதுதான் என் ஐடியா. இப்போ வந்து குக்கிங் டீம் இந்த வாரம் யாரோ அவங்களே குக்கிங் பண்ணுங்க. இவங்க வந்து இப்ப குக்கிங் பண்ணக்கூடாதுன்னு. இப்ப இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, அப்போ இந்த வீக்கோட குக்கிங் டீம் நாங்க தான். நாங்க குக்கிங் பண்றோம். அப்ப இத கிளீனிங் யார் பண்ணுவா? நாங்க வந்து இந்த வாரத்தோட கிளீனிங் டீம். நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வியானா அண்ட் அரோரா அவங்க தான் வெசல் வாஷிங் டீம். அவங்க நாங்க பண்ண மாட்டோம்ட்டாங்க. ஏன்னா இப்ப எங்களுக்கான இப்போதைய டாஸ்க் வந்து டாஸ்க்ல வேற டியூட்டி எங்களுக்கு நாங்க அத பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த டாஸ்க் படி இருக்கக்கூடிய வெசல் வாஷிங் கிளீனிங் டீம்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கிளீனிங் டீம்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டை நிஜமா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கெஸ்ட்டுங்க உள்ள வர போறாங்கன்னு வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு கயாஸ் வருது. நாங்க பாத்திரத்தை கழுவ மாட்டோம், நீங்க பாத்திரத்தை கழுவ மாட்டோம். அது பெரிய பிரச்சனையாகும் நினைச்சேன். பட் ஓரளவுக்கு அது சமாளிச்சு சண்டை இல்லாம ஆக்சுவலா சரி ஓகே இப்போதைக்கு நீங்க கழுவி கொடுங்க அப்படின்னு கேட்டு கழுவ வச்சுட்டான். இல்லனா இது வந்து திவ்யா மேல வந்து இந்த வாரத்துல ஒரு பெரிய மார்க்கா வந்து விழுந்திருக்கும். ஒரு டாஸ்க்னா அது அவ்வளவு சீரியஸா எடுத்து பண்ணாத குரூப்பை இதுவரைக்கும் இத்தனை பிக் பாஸ்ல எவனுமே பார்த்திருக்க முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு.